வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பொது போக்குவரத்து வெளியான அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகியிருந்த இளைஞனுக்கு பிணை. கிளிநொச்சியில் போலீசாரின் சுற்றி வளைப்பில் குடும்ப பெண் கைது. அதிக செல்போன் பாவனை ஆபத்தா? பாவனையாளர்களுக்கு வந்தது எச்சரிக்கை. அரச நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். செல்போன்கள் தற்போது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. இளைஞர்கள் செல்போனின் பாவனையில் அதிகம் மூழ்கி கிடக்கிறார்கள். ரீல்ஸ், வீடியோக்கள், சமூக வலைதளங்கள் என எப்போது பார்த்தாலும் அதிக அளவில் இளைஞர்களின் பாவனை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பாவனையின் அதிகரிப்பால் ஆபத்துகளும் அதிகரிக்கின்றது. இதன் பாவனையால் ஏற்படும் ஆபத்து குறித்து சமீபத்தில் ஸ்பெயின் நாட்டில் ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. இதில் 25 வயதுடைய 104 ஆண்கள், 293 பெண்கள் மற்றும் 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்த சிலரை இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டனர். அவர்கள் அனைவரும் 100% தொடர்ந்து ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தி வந்தனர். ஆய்வின் முடிவில் அதிக அளவில் ஸ்மார்ட் போன் பயன்படுத்தும் இளம் பெண்கள் மனநலம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அதிக அளவில் பயன்படுத்தும் பெண்கள் அதிக துன்பங்களை எதிர்கொள்ள நேரிடும். ஆண்களுடன் ஒப்பிடும்போது பெண்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் போன் பயன்படுத்துவதால் பதட்டத்தன்மை அதிகரிப்பதாகவும், மன உளைச்சல், தீங்கு விளைவிக்கும் நடத்தை, தற்கொலை எண்ணம் அதிகரிப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இளைய தலைமுறையினரை இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மாற்று வழியிலான ஆய்வுகளை மேற்கொள்ள இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை கருத்தில் கொண்டு பொது போக்குவரத்து திட்டத்தை போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு, இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் இலங்கை தொடருந்து திணைக்களம் ஆகியவற்றின் ஈடுபாட்டுடன் இந்த ஒருங்கிணைந்த பொது போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த காலகட்டத்தில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக ஒருங்கிணைந்த பொது போக்குவரத்து திட்டம் 2025 ஏப்ரல் 9 முதல் 21 வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கண்டி, புத்தளம், ஹை லெவல், லோ லெவல், தம்புள்ளை மற்றும் காலி ஆகிய 5 முக்கிய வழித்தடங்களில் நீண்ட தூர பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நிரந்தர கால அட்டவணையை தவிர NTC மற்றும் SLTB ஆகியவற்றால் கூடுதலாக 500 பயணங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாக்கும்புர, கடவத்த, கடுவெல மற்றும் கொழும்பு பஸ்டியன் மாவட்ட டிப்போக்களிலிருந்து காலி, மாத்தறை, பதுளை, தங்காளை மற்றும் கதிர்காமத்திற்கு அதிவேக நெடுஞ்சாலைகளில் சேவைகளுக்காக கூடுதலாக 350 பேருந்துகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இலங்கை தொடருந்து வழக்கமான தொடருந்து சேவைகளை தவிர கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை, கண்டி மற்றும் காலிக்கு கூடுதல் தொடருந்து பயணங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. சிறப்பு பேருந்து மற்றும் தொடருந்து சேவைகளுக்காக 24/7 இயங்கும் ஒரு செயல்பாட்டு நிலையம் மற்றும் வாடிக்கையாளர் பராமரிப்பு நிலையம் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை 1955 என்ற அவசர அழைப்பு அல்லது 07125955555 என்ற வாட்ஸ்அப் எண் மூலம் தொடர்பு கொள்ளலாம் எனவும் இலங்கை போக்குவரத்து சபையின் சேவைகள் தொடர்பான அவசர தொலைபேசி எண் 1958 மற்றும் இலங்கை தொடருந்து தொடர்பான சேவைகளுக்கு அவசர தொலைபேசி எண் 1971 ஆகியவற்றை பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகியிருந்த இளைஞன் ருஷ்டி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஸ்லேவ் ஐலண்ட் போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள வணிக வளாகத்தின் ஒரு பகுதியில் காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞன் ருஷ்டி ஸ்டிக்கர்களை ஒட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த ஸ்டிக்கர்களை படமெடுத்து போலீசாருக்கு அனுப்பிய நபரொருவர் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போலீசார் யார் அந்த ஸ்டிக்கர்களை ஒட்டிய நபர் என்பதை கண்டுபிடித்துள்ளதுடன் 22ஆம் திகதி காலை அந்த இளைஞர் அலுவலகத்திற்கு வரும் வேளை அங்கு காத்திருந்து கைது செய்தனர். அந்த இளைஞர் கைது செய்யப்பட்ட வேளை அரசு புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர்களும் அங்கு காணப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இளைஞன் மேலதிக விசாரணைகளுக்காக பயங்கரவாத விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டார். மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இதற்கு பல சிவில் தரப்பிலிருந்தும் அரசியல்வாதிகளிடமிருந்தும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததுடன் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இது தவிர இந்த இளைஞன் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல போலியான செய்திகளும் வெளிவருகின்றன. இந்த நிலையிலே கைது செய்யப்பட்ட இளைஞன் ருஷ்டி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவிப்பொன்றை வழங்கியுள்ளது. அதன்படி அரசு நிறுவனங்களில் திண்ம கழிவு முகாமைத்துவ செயல்திறனை மேம்படுத்துவதற்கு நிலையான கழிவு முகாமைத்துவ முறைகளை பின்பற்றுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையை பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர், அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாணங்களின் பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார். பல அரச நிறுவனங்கள் நகர்ப்புறங்களில் அமைந்துள்ளதால் அனைத்து அரச நிறுவனங்களிலும் உற்பத்தியாகும் கழிவுகளை தினசரி அடிப்படையில் முகாமைத்துவம் செய்யும் வகையில் இந்த வேலை திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளில் காகித பாவனையை குறைக்க வேண்டும், சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என அமைச்சு மேலும் வலியுறுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கை கழிவு சேகரிப்பு மற்றும் அகற்றல் மற்றும் கழிவு மேலாண்மை நடைமுறைகளை கண்காணித்தல் பற்றிய வழிகாட்டுதல்களையும் வழங்கியுள்ளது. மேலும் குறித்த சுற்றறிக்கை நடைமுறைக்கு வரும் திகதியிலிருந்து 6 மாதங்களுக்குள் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் முறையான கழிவு மேலாண்மை திட்டம் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் கேரள கஞ்சாவுடன் குடும்ப பெண் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து குறித்த பெண்ணின் வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதன்போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 2 கிலோ கேரள கஞ்சாவை போலீசார் கைப்பற்றியதுடன் வீட்டின் உரிமையாளரான பெண்ணையும் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பொது போக்குவரத்து வெளியான அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதாகியிருந்த இளைஞனுக்கு பிணை. கிளிநொச்சியில் போலீசாரின் சுற்றி வளைப்பில் குடும்ப பெண் கைது. அதிக செல்போன் பாவனை ஆபத்தா? பாவனையாளர்களுக்கு வந்தது எச்சரிக்கை. அரச நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவிப்பு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.